பெண்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தேசிய மகளிர் ஆணைய தலைவர் லலிதா குமாரமங்கலம் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற மகளிர் சங்கம் நிகழ்ச்சியில் பேசிய அவர், குற்றங்களை தடுப்பது தொடர்பாக பெண்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி வழங்கி வருவதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதால் ஏராளமான பெண்கள் பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்துள்ளதாக மதுரை மேயர் ராஜன் செல்லப்பா கூறினார். மதுரையில் பள்ளி மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கி பேசிய அவர், கடந்த 1921ஆம் ஆண்டுதான் அமெரிக்காவில் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதுபோன்ற தகவல்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர கண்காணிப்பு பணிக்காக புதிய ரோந்து கப்பல் ஈடுபடுத்தப்பட உள்ளது. C-422 என்ற அந்த நவீன கப்பலை புதுச்சேரி சபாநாயகர் சபாபதி இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். கொடைக்கானலை வன சரணாலயமாக மாற்றும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பழனிமலை ஆதிவாசிகள் பளியன் மற்றும் புலையன் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் லீலாவதி, ஆதிவாசிகளின் நிலங்களுக்கு பட்டா வழங்காவிட்டால் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமுக்கு இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்துல் கலாம் மெமோரியல் ப்ராஜெக்ட் ஃபார் யூத் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தேசபக்தி பாடல்களை பாடினார்கள். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வரைந்த ஓவிய கண்காட்சியை பிரபல திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய பள்ளி மாணவர்கள் 25 பேர் வரைந்துள்ள 140 ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன.